ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாற்று வந்து பார்த்தீங்கன்னா 32 நாள் ஆச்சு நம்ம விதைச்சதுலேருந்து இப்போ கணக்கு பண்ணோம்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாற்றை வந்து எப்படி நடப் போகிறோம், என்னென்ன உரம் கொடுக்க போகிறோம் உரம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாற்று பூரா எடுத்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, முனிவு பூராமே முறிச்சிடும். எதனால முனியை வந்து நம்ம நாற்றை வந்து முறிக்கிறோம்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நட்ட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பறவைகள்லாம் அந்த உட்காந்துச்சுன்னா, அந்த முனியோட உள்ளுக்கு வச்சு சவதிக்குள்ள அமைக்க போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முறிச்சு வச்சோம்னா நீட்டாக வந்து நிற்கும். அந்த ஊன்னு நாற்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உரத்தை காட்டுறேன் பாருங்க. முதல் உரம் வந்து பார்த்தீங்கன்னா தொழி உரம்னு சொல்லலாம், முதல் உரம்னு சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்பிகே முதல் உரம் 1 ஏக்கருக்கு 1 மூடை கொடுக்கலாம். உரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 ஏக்கர் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 மூடை நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அந்த உரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுறதுக்கு முன்னாடியே நல்லா தூவ ஆரம்பிச்சிடணும். நடுறதுக்கு முன்னாடி தூவிட்டோம்னா நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதல் உரம் இந்த உரம் கொடுக்காம நம்ம நட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 7 நாள் கழிச்சு தான் அடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு உரம் வந்து. அது தட்டிக்கு வந்து உரம் கொடுக்காம இருந்தோம்னா, நாற்று வந்து எந்திரிக்காமல் இருக்கும். இப்போ நம்ம உரம் இந்த உரமே கொடுத்தனால நாற்று வந்து நல்லா எந்திரிச்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா, அப்படி தனித்தனியாக தெரியுது பாருங்க. இதே நம்ம முறிக்காமல் நட்டிருந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நீளமாக இருக்கும் அந்த முனி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே சவதியில் வந்து அமுக்க ஆரம்பிச்சிடும். விவசாயம் சம்மந்த வீடியோஸ் பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.